கலந்துருச்சு. விஞ்ஞான வளர்ச்சி ஆன்மீகத்துக்கே ஒரு சவாலா இருக்குன்னு சொல்லலாம். ஆன்மீகத்துல சொல்லப்படுற விஷயங்கள விஞ்ஞானிகள் மறுக்கிறதையும் நாம பார்க்கிறோம். சரி, இதையெல்லாம் இப்ப சொல்றோம்னு கேக்குறீங்களா? இப்ப சொன்ன விஷயத்த அடிப்படையா வச்சு ஒரு படம் உருவாக்கி இருக்குங்க. இளம் புதுமுக இயக்குநர்கள் கார்த்திக் கணேஷ் இணைஞ்சு சோழலிங்கபுரம்ங்கிற அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. புதிய இசையமைப்பாளர் சதீஷ் பாலா இசையமைச்சிருக்காரு. படத்தை பத்தி இயக்குனர் கார்த்திக் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கும் ஒரு விஞ்ஞானத்துக்கும் நடக்கிற போர். அதாவது எப்படி சொன்னா, ஒரு கடவுள் இருக்கா இல்லையா, ஒருவேளை கடவுள் வந்தா என்ன ஆகும், ஒரு சயின்ஸால பிரளயம் உண்டானா எப்படி ஆகும், இல்ல கடவுள் வந்து பிரளயம் பண்ணா எப்படி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியே போயிட்டு இருக்கோம். கடைசியா எதுல முடியுதுன்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. இந்த படத்துல ஒரு காட்சி ரொம்பவே பேசப்படும்னு இயக்குனர் சொல்றாரு. அப்படி என்ன காட்சி அது? அவரே சொல்றாரு, கேளுங்க. ஹீரோ வந்து தன்னோட முன்ஜென்மத்தை மீட் பண்றது, தன் முன்ஜென்மத்தை உணர ஒரு செய்தி. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல ஒரு நல்ல ஆக்ரோஷமா இருக்கணும், தலையை ஆட்டணும், உடுக்கமா தலையை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சார் உடுக்கமா தலையடிச்ச மூணு இல்லை வெளியே வந்து சார் அப்படின்னு சொன்னாரு. இல்லை எனக்கு கண்டிப்பா அது வேணும், நீங்க தானே உங்களோட முன்ஜென்ம கேரக்டரை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் வச்சுட்டு டேக் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. டேக் போனால் ஒரு ரூம்ல 10 பேர் உட்காந்துட்டு அதை டேக் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்ச உடனே ஆக்சுவலி சொன்ன